ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக நம்ம LINQ ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு குரூப்பை எப்படி பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லேப்டாப் வந்துக்கிட்டு இருக்குமென்னு சொன்னால் அதோட ப்ரைஸை வச்சோ அல்லது அதோட பிராண்டை வச்சோ நம்ம எப்படி அதை குரூப் பண்ணிக்கலாமுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதலாவதாக வந்துக்கிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட லேப்டாப்புக்குரிய கிளாஸ். ஸோ கிளாஸ் லேப்டாப். ஸோ இதில் நான் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு கொண்டு வரேன். ஸோ பப்ளிக், இன்டீஜர், இந்த லேப்டாப்புக்குரிய ஐடி. சரிங்களா? ஸோ ஐடி, கெட் அண்ட் செட். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிராண்டு, அந்த லேப்டாப்புக்குரிய பிராண்ட் நேம் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிராண்ட். ஸோ இங்கே நான் இதை லேப்டாப் ஐடின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லேப்டாப் ஐடி, அதே மாதிரி பிராண்ட் கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே நான் டெசிமல் கொடுத்துக்கிறேன். டெசிமல். ஸோ இங்கே வந்துட்டு ப்ரைஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு தேவையான 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த லேப்டாப்புக்கு தேவையான 3 ப்ராப்பர்ட்டி. முதலாவது ஐடி, அதே மாதிரி அதுக்குரிய பிராண்ட் நேம், அடுத்தது வந்துட்டு அந்த பிராண்டுக்குரிய ப்ரைஸ் என்னங்கிறது சம்மந்தமாக கொடுக்குறதுக்குரியது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்குரிய லிஸ்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்டர்ஃபேஸ் லிஸ்ட் வந்துட்டு கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் நார்மலாகவே லிஸ்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன டைப் டேட்டா வந்துட்டு லிஸ்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, லேப்டாப். சரிங்களா? ஸோ லேப்டாப்புக்கு எல் கேபிட்டல் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ லேப்டாப்ஸ் ஈக்குவல் நியூ லேப்டாப்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன செய்துக்கிறோம், இங்கே நாம் கொடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்குரிய நம்ம சில டேட்டாஸ் வந்துட்டு நம்ம உள்ளுக்கு என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் அதுக்கு ஆல்ரெடி சில டம்மி டேட்டாஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் இங்கே டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்லேயும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியிலையும் வந்துட்டு நமக்குரிய லேப்டாப் வந்துட்டு நாம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதால் நமக்கு எந்த இஷ்யூவுமே இப்போது கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிற டேட்டாஸை வந்துட்டு நாம் வச்சு எப்படி குரூப் பை பண்ணிக்கலாமாங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறது. ஸோ முதலாவது நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, இதோட ப்ரைஸை வச்சு நம்ம எப்படி குரூப் பண்ணலாமாங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் $1000 வந்துக்கிட்டு என்ன லேப்டாப்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது என்று சொல்கிற மாதிரியானது. ஸோ முதலாவதாக வார்ன்னு சொல்லி கொடுத்துட்டு குரூப் பை ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரம் லேப்டாப்புக்கு எல்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இன் எதுக்குள்ளே இருந்து நம்ம டேட்டாஸ் எடுக்க போகிறோம்னா, இந்த லேப்டாப்ஸ்ன்னு சொல்கிற இந்த கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட்டுக்குள்ளே, அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸுக்குள்ளே தான் நம்ம இருந்த டேட்டாஸை வேண்டி எடுக்க போகிறோம். ஸோ குரூப் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பை லிஸ்ட்டில் இருக்கிற ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துட்டு. ஸோ இப்போது இதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள். ஸோ ஃபார் ஈச் லூப் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபார் ஈச் லூப் ஒன்று கொடுத்துட்டு வார் குரூப் லேப்டாப் இன் எதுக்குள்ளே இருந்தேன்டா, குரூப் பை ப்ரைஸ்ன்னு சொல்கிற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ முதலாவதாக என்ன கீயை வச்சு இது நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்கிறத செக் பண்ணிக்கலாம். console.write லைனில் இந்த குரூப் லேப்டாப்ட கீயை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கீன்னு சொன்னால் எதை பேஸ் பண்ணி அந்த குரூப் நடந்திருக்குன்னு சொல்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு கீழே நான் என்ன செய்ய போகிறேன், console.write லைன் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு லைன் ஒன்று பிரேக் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கீங்கிறது ஈஸியாக விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி $sign கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே குரூப் பை
கீ என்று சொல்லி நம்ம அதை இனிஷியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், அந்த கீயை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக நமக்குரிய இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்மளோட லேப்டாப்ட லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் ஈச் லூப் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார் ஈச் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்களான்னு சொன்னால், ஸோ லேப்டாப் எல் இன் எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் லேப்டாப்னு சொல்கிறேன். அதாவது இங்கே ஃபார் ஈச் லூப்பில் நமக்கு கிடைச்ச டேட்டாவை நான் இங்கே கொடுத்து இன்னொரு ஃபார் ஈச் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட லேப்டாப்ட இன்ஃபர்மேஷன்ஸை நாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ console.write லைன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே லேப்டாப் ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் லேப்டாப்ட பிராண்ட் என்னங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ பிராண்ட், ஸோ லேப்டாப்பில் இருக்கிற பிராண்டை டிஸ்பிளே பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு பிராண்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட நம்ம ப்ரைஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கணும்னு சொன்னால் ப்ரைஸ், லேப்டாப்ட ப்ரைஸ். ஸோ ஐடி வேணுமெண்டா நம்ம ஆரம்பத்திலே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஐடி லேப்டாப் ஐடி. ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டேன். எனக்கு லூப் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு console.read லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன காரணம், என் கன்சோல் வந்துட்டு க்ளோஸ் ஆகாமல் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இந்த எரர். ஓகே, ஸோ என்ன எரர்ண்டா, இந்த லேப்டாப்புக்குரிய கிளாஸ்ட க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுப்படலை. ஸோ நம்ம அதை கொடுத்துட்டோம். திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பாருங்கள். நமக்கு பர்ஃபெக்டாகவே நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே நம்ம ப்ரைஸை வச்சு டிஸ்பிளே பண்ணிக்கோம். 800 வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதால இங்கே 800 ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. அதே மாதிரி 1000 ஒன்று தான் இருக்குது, 850 ஒன்று இருக்குது, அதே மாதிரி 1500 ஒன்று இருக்குது, அதே மாதிரி 600 ஒன்று இருக்குது. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே இருக்கிற ப்ரைஸை வந்துக்கிட்டு சேம் ப்ரைஸை சிலதுக்கு மாற்ற போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த 850 850க்கு இங்கே மாற்றி விட்றேன், 850 மாற்றி விட்றேன். ஸோ அடுத்தது வந்துட்டு 1000 1500 1000 சேஞ்ச் பண்ணி விட்றேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ அவுட்புட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது. ஸோ எனக்கு 800, அதாவது இங்கே 850 வந்துட்டு எனக்கு 2 டேட்டாஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி லினோவோ வந்துட்டு, அதே மாதிரி டெல்லும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி 1000 எனக்கு 2 ப்ராடக்ட் வந்துக்கிட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு, ஹெச்பிஎம் ஆப்பிளும். அதே மாதிரி 600 வந்துட்டு எனக்கு ஒன்று டிஸ்பிளே ஆகிருக்கு, அசூஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்படி நம்ம ஒரு ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குரிய அவுட்புட் தான் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குவாரியில் எழுதியிருக்கோம். இதே வந்துக்கிட்டு நம்ம மெத்தட் பேஸ்டாக நம்ம கொடுக்குறதா இருந்தால் வெரி சிம்பிள். நான் சேம் நேமே யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்டா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் என்னங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ லேப்டாப்ஸ் தான் வந்துட்டு லேப்டாப்ஸ் டாட் பண்ணிவிட்டு இங்கே குரூப் பை நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம லம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு லேப்டாப் அது தரும். ஸோ நான் லேப்டாப்ட ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் இங்கே குரூப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால், ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் அவுட்புட் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ ரொம்பவே ஈஸி, 2 வேயில் நீங்கள் செய்கிறதும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் 850 1000 850 2 பிராண்ட் டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி 1000 2 பிராண்ட், அதே மாதிரி 600 ஒரு பிராண்ட் லேப்டாப் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே ஈஸி வந்துட்டு, ரெண்டுமே சேம். இது குவாரி உங்களுக்கு ஃபெமிலியர் ப்ளஸ் வந்துட்டு இது உங்களுக்கு ஈஸியாக இருந்து அந்த வே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா மெத்தட் பேஸ்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியான வே தான் கொண்டு வந்து தரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.